வாய் கசப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பித்தாதிக்கம். அதாவது பித்தம் அதிகமாக இருக்கும்போது வாய் கசப்பு வரும். இதனால் பசியின்மை, ருசியின்மை, டைஜஷன் ப்ராப்பராக இல்லாதது, வயிற்றில் புண்ணு கூட சிலருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்கான தீர்வை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரகம், காட்டு ஜீரகம், கருஞ்சீரகம், இஞ்சி, இந்துப்பு, இது எல்லாத்தையுமே சம அளவு வச்சு எடுத்துக்கங்க. இதில் ஜீரக வகைகள், காட்டு ஜீரகம், ஜீரகம், கருஞ்சீரகம் எல்லாத்தையும் ஒரு கோப்பையில் போட்டு இஞ்சியை பொடியாக வெட்டி போட்டுருங்க, இந்துப்பை பொடிச்சு போட்டுருங்க. அப்புறம் இது எல்லாமே மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் எலுமிச்சை பழச்சாறு எடுத்து அதை ஊற்றி வெயிலில் வச்சுருங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா உள்ளே வைங்க. இந்த மாதிரி ரெகுலராக ஒரு வாரம் வச்சிங்க அப்படின்னாலே அது நல்லா சுண்டி ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா பொடிச்சிட்டிங்க அப்படின்னா சூரணம் தயார். இதிலேருந்து ஒரு அரை தேக்கரண்டி மருந்து எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இதை 40 நாள் வரைக்கும் கண்டினியூஸாக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 40 நாள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பசியின்மை, ருசியின்மை, இன்டைஜஷன், வயிற்றுப்புண் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். வாய் கசப்பு இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.